Very good morning. Chennai Marathon 2024 to be held on January 6th. And in India, the Chennai Marathon 2024, the second the largest marathon in India. And will the compares for even for the men and women. The 12th edition for the Fresher Work Chennai Marathon will be held and started with over 22,000 runners expected to take part in the event. The upcoming the marathon, which is the forward for the Chennai runners, will be the certificate for the AIMS, the Associations of the International Marathons and Distance Race. Worldwide Association for the Organization of the Long Distance on the Road of Running Race of Chennai. So Marathon 2024, the recognized for the award the World Marathon's measure of the qualifier of event. The marathon is the second longest marathon in India and will be the comfort for the events for the men and women, including for a full marathon, 42 kilometers and 190 kilometers for the flex for the race of the event, the perfect to the 20 miler. 32.186 km for the whole marathon and the 21.097 kilometers and the 10 km of runs. This is a marathon will be the participants and over the 30% is the women's runners. The marathon will be here the participants for the visual impaired, the runners, the fledged runner and the wheelchair of runners. The full marathon is set up the luxury of the icon of the Napier Bridge of Marina Beach and run up the scenes beach of road towards the lighthouse on the left between the fast through the Madhya Kailash title park and till easier the full marathon 42.195 kilometers, the perfect of 20 miler 32.186 kilometers and the 10 kilometers run will the start from the Napier Bridge will Allied Beach will be the starting point from the whole marathon 21.097 kilometers. The Indian Maritime University will be the finish point for the full marathon. 20 miles and the whole marathon will the CPT IPL ground field with the finish point for the 10 kilometers of run. சென்னை மாரத்தான் 2024 ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை மாரத்தானில் 2024 இந்தியாவின் இரண்டாவது பெரிய மாரத்தான் ஆகும். மேலும் இது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 4 நிகழ்வுகளாக உள்ளடக்கியிருக்கிறது. ஃப்ரெஷர் ஒர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சென்னை மாரத்தான் போட்டியின் 12வது பதிப்பு சனிக்கிழமை இன்று நடைபெற்றிருக்கிறது. இதில் 22,000க்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றார்கள். சென்னை ஓட்டப்பந்தய வீரர்கள் நடத்தப்படவிருக்கும் மாரத்தான் நீண்ட தூர சாலை ஓட்டப்பந்தயங்களாக நடத்துபவர்களின் உலகளாவிய சங்கமாக AIMS என்று அழைக்கக்கூடிய த அசோசியேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மாரத்தான் அண்ட் டிஸ்டன்ஸ் ரேஸ் மூலம் சான்றளிக்கப்படும். இந்த சென்னை மாரத்தான் 2024 ஒரு தகுதி நிகழ்வாக அபோட் வேர்ல்டு மாரத்தான் மேஜர்களால் அங்கீகரிக்கப்பட்டவையாக இருந்து வருகிறது. மாரத்தான் இந்தியாவில் 2வது பெரிய மாரத்தானாக இருக்கிறது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக 4 நிகழ்வுகள் அடங்கும். இதில் முழு மாரத்தானாக 42 கிலோமீட்டர் 195 கிலோமீட்டர் நிகழ்வில் முதன்மை பந்தமையாகும். சரியான 20 மைலர் என்று சொல்லக்கூடிய 32.186 கிலோமீட்டர், அரை மாரத்தான் என்று சொல்லக்கூடிய 21.097 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் ஓட்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு 2024 ஜனவரி 6ஆம் தேதி மாரத்தான் ஓட்டத்தில் 35% பெண்களே பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த மாரத்தான் ஓட்டத்தில் பார்வையற்றோர், பிளேடு ஓட்டப்பந்தய வீரர்கள் மற்றும் சக்கர நாற்காலி ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த முழு மாரத்தான் சின்னமான நேப்பியர் பாலமாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் கொடியசைத்து இயற்கை எழில்மிகு கொஞ்சம் கடற்கரை பாதை வழியாக கலங்கரை விளக்கத்தை நோக்கி ஓடுகிறது. பின்னர் அது மத்திய கைலாசு டைட்டில் பார்க் மற்றும் ECR வரை செல்லும் முழு மாரத்தானாக 42.1
95 கிலோமீட்டர், சரியாக 20 மைலராக 32.186 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் ஓட்டம் நேப்பியர் பாலத்தில் இருந்து தொடங்கும். அதே வேளையில் எலியட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிக் ஹாஃப் மராத்தனின் 21.097 கிலோமீட்டர் தொடக்க புள்ளியாக இருக்கும். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் முழு மாராத்தானாக 20 மைலர் மற்றும் அரை மாராத்தான் ஆகியவற்றிற்காக இறுதிப் புள்ளியாக இருக்கும். அதே நேரத்தில் சிபிடிஐ ஐபிஎல் மைதானம் 10 கிலோமீட்டர் ஓட்டத்திற்கான இறுதிப் புள்ளியாக வைத்து இன்று மாராத்தான் போட்டியில் சென்னையில் ஓட்டப்பந்தய வீரர்கள் கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக இருந்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பாக இருந்து வருகிறது. இந்த சென்னை மாராத்தான் என்பது இந்த சனிக்கிழமையில் இன்று நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியுள்ளாக ஒரு காட்சியாக இருந்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இதில் குறிப்பாக சென்னை மாராத்தான் ஓட்டப்பந்தய வீரர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சிகரமான ஆடல் பாடல்களோடும் அதிகாலை பொழுதே நேப்பியர் பாலமாக இருக்கக்கூடிய சென்னை மெரினா பீச்சில் ஒன்று கூடி இந்த ஃப்ரெஷர் ஒர்க் என்று சொல்லக்கூடிய 1ஆம் தர, அதாவது டைப் 1 சர்க்கரை வியாதி நோயுள்ளவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அவர்களுக்காக இந்த தொகைக்காக இந்த சென்னை மாராத்தான் ஓட்டம் ஓடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இது மாதிரியான மாராத்தான் போட்டிகள் நடத்தி அதை ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இது செயல்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். வெரி குட்.